வரலாறு படைத்துள்ள திருநங்கை ஆஸ்கார் விருதுக்கு சிறந்த நடிகை பிரிவில் நாமினேட் ஆன கார்லா சோபியா காஸ்கான் 97வது ஆஸ்கார் விருது விழாவில் சிறந்த நடிகைக்கான பிரிவில் ஸ்பானிஷ் நடிகையான கார்லா சோபியா காஸ்கான் நாமினேட் ஆகியுள்ளார். ஆஸ்கார் விருதுகளுக்கு சிறந்த நடிகைக்கான பிரிவில் திருநங்கை ஒருவர் நாமினேட் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. ஆஸ்கார் விருதுக்கு ஸ்பானிஷ் மொழி திரைப்படமான ஹெமிலியா பெரெஸ் 13 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆங்கிலம் அல்லாத பிற மொழி திரைப்படங்களில் அதிக அளவில் பரிந்துரை செய்யப்பட்ட திரைப்படம் என்ற சாதனையும் படைத்துள்ளது. எமிலியா பெரெஸ் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர் விருதுக்காக இப்படத்தின் இயக்குனர் ஜாக்விஸ் ஆடியோட், சிறந்த நடிகை மற்றும் சோஃபியா காஸ்கான் மற்றும் சிறந்த துணை நடிகை ஜோய் சால்டானா மற்றும் சிறந்த தழுவிய திரைக்கதை, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த ஒப்பனை உள்ளிட்ட பிரிவுகளில் பரிந்துரையும் செய்யப்பட்டுள்ளது. மியூசிக்கல் டிராமா ஜானரில் உருவாகி உள்ள எமிலியா பெரெஸ் ஸ்பானிஷ் திரைப்படம் திருநங்கைகள் குறித்து கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. 13 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள எமிலியா பெரெஸ் திரைப்படம் கடந்த 2019ஆம் ஆண்டு 10 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்ட ரோமா என்ற படத்தின் சாதனையை முறியடித்துள்ளது. சிறந்த காமெடி மற்றும் இசை ஆகிய பிரிவுகளில் ஏற்கனவே கோல்டன் குளோப் விருதை வென்றுள்ள எமிலியா பெரெஸ் திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கார் விருது வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எமிலியா பெரெஸ் திரைப்படத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ள கார்லா சோபியா காஸ்கான் ஆஸ்கார் விருதிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள முதல் திருநங்கை நடிகை என்ற சாதனையும் படைத்துள்ளார். மேலும் ஆஸ்கார் விருதுகளுக்கு சிறந்த நடிகைக்கான பிரிவில் திருநங்கை ஒருவர் நாமினேட் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. எமிலியா பெரெஸ் படத்திற்கும் கார்லியா சோபியா காஸ்கான் கதைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. தனது சிறு வயதிலிருந்து நடிகராக வேண்டும் என்ற கனவுடன் இருந்த கார்லா சோபியா காஸ்கான் திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து நடிப்பு பயிற்சிக்கு பட்டம் பெற்றார். பின்னர் லண்டன் சென்றுள்ள குழந்தைகளுக்கான மொழி கற்றல் நிகழ்ச்சியில் பணியாற்றினார். ஸ்பானிஷ் தொலைக்காட்சி தொடர்களில் வேலை செய்து பின் சினிமாவில் நடிக்க தொடங்கினார். 2018ஆம் ஆண்டு தனது பாலினத்தை மாற்றிக்கொண்டார். இந்த ஆண்டு ஆஸ்கார் விருது விழாவில் அதிகம் பேசப்படக்கூடிய ஒருவரில் கார்லா சோபியா காஸ்கான் இருந்து வருகிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.